அளவுக்கு நல்லா இருக்கிறது கூட எனக்கு பிரைஸ் சுத்தமா பிடிக்கல. கிரீன் கலர் சாரீஸ் தான் தேடிட்டு இருக்கோம். எனக்கு பிடிக்காத உடனே சொல்லிட்டேன், வேண்டாம் கிளம்பிடலாம், இல்ல காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு. கிட்ட வர பார்டர். ஹலோ गाइस, வெல்கம் பேக் டு आवर சேனல். இன்னைக்கு சௌந்தர்யா என் பக்கத்துல இல்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா அவனும் ரெடி ஆயிட்டு இருக்கா. நம்ம இன்னைக்கு எங்க கிளம்ப போறோம்னா சௌந்தர்யாவோட சீமந்தம்க்கு நம்ம சாரி வாங்க போறோம். 7:30 ஆயிடுச்சு. நம்ம போறதுக்கும் டைம் ஆயிரும். ஸோ கடகடன் நான் ரெடி ஆயிட்டேன். நான் எப்பவும் போல சீக்கிரமா தான் ரெடி ஆவேன். பெரிய பொய். ஆனா வந்து சௌந்தர்யா இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்கா. நான் சௌந்தர்யாவை காட்டுறேன். தியா பூட்டி வச்சு நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கோம்னா இந்த ரெமோ பசங்க, சின்ன பசங்க, ரெமோ சித்தி இருக்காங்கல்ல, அவங்க என்ன வந்து நோண்டுறானுங்க. இப்ப வந்து நம்ம சீமந்தத்துக்கு 7th மந்த், ஆக்சுவலா எல்லாரும் 9th மந்த்ல பண்ண சொன்னாங்க. ஆனா எதுக்கு ரிஸ்க், நிறைய பேரு ரிஸ்க் எதுக்கு 9th மந்த்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் 9th மந்த்ல வந்து நம்ம இந்த வேலைலாம் என்னால பண்ண முடியாது. they don't do anything. so சாரி வாங்குறதா இருந்தாலும் போட்டோகிராஃபி டீம், டெக்கரேஷன், புக்கிங், அப்புறம் இந்த கேட்டரிங் வேலை, இது எல்லாம் பேச வேண்டியது நான் தான். எல்லாமே வந்து சௌந்தர்யா வந்து அப்படி என்ன வந்து வளர்த்துட்டா, எதுவுமே தெரியாம வளர்த்துட்டா என்ன. அதெல்லாம் இவங்க பாத்துக்க முடியாது. சோ அதனால நானே 7th மந்த்னா எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும், நானும் பாத்துக்க முடியும். சோ 9th மந்த்னா நானும் எப்படி இருப்பேன், ரொம்ப டயர்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாசமே 7th மந்த்லயே வச்சுக்கலாம். டயர்ட் ஆகாம நான் பாத்துக்கிறேன். என்ன பாத்துக்கிட்டோமா இது வரைக்கும் சொல்லு, அப்படியே லிஸ்ட் போடுறோம். அந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் போட மாட்டேன் நானு. ஏன்னா வந்து என் அக்காவை நான் பாத்துக்கிறேன், அதனால நான் லிஸ்ட் எல்லாம் போட மாட்டேன். சரி, இப்ப நம்ம கிளம்பலாம். கிரீன் சாரி வாங்க போறோம். நிறைய பேர் வந்து கிரீன் சாரி வாங்க சொல்லிருந்தீங்க எங்களை. அதனால நான் ஆரஞ்சு கலர் போட போறேன். மேட்சிங்கா இருக்கும். ஆக்சுவலா கல்யாணத்துக்கே நான் 2 முகூர்த்தத்துக்கு 2 சாரீஸ் வாங்கிட்டேன். ஏன்னா பிளவுஸ் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவங்க வந்து பிளவுஸே ஒருத்தவங்க வந்து தைக்கவே இல்லை கல்யாணத்துல. இவங்க டிலே பண்ணிடுவாங்களோன்னு இன்னொரு பிளவுஸ் எடுத்து இன்னொருத்தர் கொடுத்து ரெடியா வச்சிருந்தோம். பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி ஒரு சாரி ரெடியா இருக்கு, ஒரு கைண்ட் ஆஃப் சில்வர் டைப் சாரி. பட் அது என்னன்னா, நான் என்ன நினைச்சேன், சீமந்தத்துக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். நான் 5th மந்த்துக்கு போடும்போது நிறைய பேர் நீங்க என்ன சொன்னீங்க, கிரீன் கலர் போட்டுக்கோமா, கிரீன் கலர் போட்டுக்கோன்னு சொன்னீங்க. அந்த சாரி வேற கொஞ்சம் சரி எக்ஸ்பென்சிவ் வேற. அந்த சாரி செகண்ட் வாங்கின சாரி எக்ஸ்பென்சிவ். அந்த சாரியை தான் நான் எடுத்து பத்திரமா வச்சிருக்கேன் சீமந்தத்துக்கு போடலான்னு. ஆனா நிறைய பேர் வந்து இல்ல கிரீன் போட்டுக்கோங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சோ திரும்ப நான் வந்து சாரி எடுக்க போறேன். ஆனா அந்த சாரியை வந்து நான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நேமிங் செரமோனிக்கு போட்டுக்க போறேன். எனக்கு அப்படி மனசு கஷ்டமா இருக்கும். அந்த சாரி வந்து கல்யாணத்துக்கும் போட முடியல, அடுத்து சீமந்தத்துக்கும் அது என்ன தாலி அதுக்கும் போட முடியல, அப்புறம் சீமந்தத்துக்கும் போடல. சோ எனக்கே கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு புது சாரி வந்து யூஸ் பண்ணாம அவ்வளவு காசு வச்சு வாங்கணுமே, உள்ள வேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமா இருக்கு. பிளவுஸ் எல்லாம் என் சைஸ்ல ரெடியா இருக்கு. சோ அதுதான் கைஸ். இப்போ வந்து நீங்க எல்லாம் கிரீன் கலர் போட சொன்னீங்க. சோ நம்ம கிரீன் கலர் சாரி வாங்க பர்ச்சேஸ் போறோம். உனக்குலாம் சாரி கிடையாது, ஆல்ரெடி மாம்ஸ் நிறைய சாரி வாங்கி கொடுத்திருக்காரு உனக்கு. எனக்கு சாரி எல்லாம் நான் போட மாட்டேன். இங்க அப்படிதான் சார் கைஸ் சொல்லுவா. அங்க போனதுக்கு அப்புறம் oh my god, see this இந்த ஸ்கின் டோனுக்கு இந்த கலருக்கு சூப்பரா இருக்குல, பாரு சௌந்தர்யா அப்படினுவா. எங்க மாம்ஸ்ல வாங்கிக்கோ. சரி வாங்கட்டும் நீ வாங்கிக்கோ. நான் சாரி வாங்கினாலும் நான் ஒரு வாட்டி போட்டு அம்மா கொடுத்துருவேன். குரூப் போட்டோ ஏதோ எல்லாருமே ஒயிட் போட்டிருக்கீங்க, நான் மட்டும் பச்சை கலர் போட்டிருக்கேன். நீ எப்பவுமே கொஞ்சம் வழியா நாங்கள் கீழே இறங்கி விட்டோம் கிளம்புறதுக்காக. ரொம்ப நேரம் கழிச்சு சௌந்தர்யா இறங்கி இருக்கா கீழே. நானா? ஆமா நீங்க தான். காத்துல உங்களுக்கு என் வாய்ஸ் கேக்குதா இல்லையான்னு கூட தெரியல எனக்கு. கார்ல ஏறி நாங்க கைஸ், நாங்க கார் வந்துட்டோம், கார்ல ஏறிட்டோம். ஸோ கல்யாணம் டைம்லயே நிறைய பேர் வந்து சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவ்வளோவா தெரியல அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர். ஸோ திங் என்னன்னா, அப்போ என் கல்யாணம் டைம்ல நான் ரொம்ப அஃபோர்டபுளான சாரீஸ் எடுத்திருந்தேன். ரொம்ப அஃபோர்டபுள்னா என்னோட கல்யாணம் சாரியே 10 தானே என்னோட கல்யாணம் சாரி. ஸோ என்னோட கல்யாணம் சாரியே 10,000 rupees. ஸோ மற்றபடி இந்த பந்தக்கால் இதுக்கு எல்லாமே 1,000 rupees, 100,000 rupees சாரீஸ் எடுத்திருந்தேன். ஸோ ரொம்ப அஃபோர்டபுளா நான்
எல்லா சாரீஸும் எடுத்திருந்தோம். ஒரே ஒரு சாரீ தான் மட்டும்தான் 10,000 ரூபாய் சாரீ. மற்றபடி எல்லா சாரீஸுமே ரொம்ப காசு கம்மியில தான் பார்த்து எடுத்தேன். வை பிகாஸ் சாரீஸ்ல அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு அவ்வளோ அந்த கம்மி ப்ரைஸ்க்கு வந்து நம்மளுக்கு இருக்கிற மாடல்ஸ்லாம் வந்து நான் பார்த்துட்டு எடுத்துட்டு வந்தேன். அண்ட் இன்னொன்று நான் அதை ஒத்துக்கிறேன், எனக்கு அவ்வளோ மாடல்ஸ் பார்க்க தெரியாது. நீங்கள் ட்ரெஸ்ஸில் சொல்லுங்கள் எவ்வளோ, அதாவது வெஸ்டர்ன் வேரில் எவ்வளோ கேட்டாலும் நான் சொல்லுவேன். அண்ட் சாரீஸில் வந்து இந்த மாடல் அந்த நாலேஜ் எனக்கு இல்லை. அண்ட் அம்மாவுக்குமே அந்த நாலேஜ் இல்லை. வை பிகாஸ் அம்மாவுமே இந்த சாரீ கட்டணும், அந்த சாரீ கட்டணும், காஸ்ட்லி சாரீ கட்டணும் அப்படின்னு அவங்களுமே அப்படி வளரல. சாரீஸ் இது நல்லா இருக்கும், பட்டு சாரீ இது இருக்கணும் அது இருக்கணும் அப்படி எங்களுக்கு தெரியல. ஸோ எங்களுக்கு சாரீஸ்னா கலர் நல்லா இருக்கு அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். உள்ள டிசைனு, இந்த பார்டர் இப்படி இருக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கல்யாண டைம்ல தான் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். எப்படி சாரீ எடுக்கணும், டிசைன் எப்படி இருக்கணும், பார்டர் எப்படி இருக்கணும், எதுக்கு எப்படி மேட்ச் பண்ணணும் அப்படின்ற கொஞ்சம் கற்றுட்டு தான் இருக்கேன். இன்னும் நான் கற்றுக்கல. ஸோ பார்க்கலாம். இப்போ எப்படி எடுப்பேன்னு எனக்கு தெரியாது. பட் எனிஹவ் அது நம்ம கட்டினதுக்கு அப்புறம் நல்லா தான் இருக்க போகுது. நம்ம மீன்ஸ் யார் அந்த சாரியை கட்டினதுக்கு அப்புறம் நம்ம அந்த சாரியா பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். நம்ம பிளவுஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதை கட்டும்போது ஆஃப்கோர்ஸ் அது நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு. திரும்ப நம்ம வர்ஷினி நல்லா தான் செலக்ட் பண்ணிப்பா சாரீஸ். அவளுக்கு எப்படி இந்த நாலேஜ் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. எனக்கும் அதெல்லாம் தெரியாது. இது சாரியில வந்து இந்த ஜரி பார்டர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கும் கலர் மட்டும்தான், கலர் எப்படி இருக்கு, அப்புறம் நான் மெட்டீரியல் மட்டும் பார்ப்பேன். எனக்கு கொஞ்சம் ஒல்லியா தெரியணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதனால கொஞ்சம் மெட்டீரியல் மட்டும் சாஃப்டா இருக்கிறது மட்டும் பார்ப்பேன், அவ்வளவுதான். வேற எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். அதுவும் அவன் நிறைய நியூட்ஸ் எடுப்பா, நிறைய வந்து லைட் கலர்ஸ். நார்மல் ட்ரெஸ் எடுத்தாலே எனக்கு நியூட் கலர்ஸ் தான் பிடிக்கும், பேஸ்டல் கலர்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால நான் சாரீஸ்லயும் பேஸ்டல் கலர்ஸ் தான் எடுப்பேன். பட் எனக்கு என்னமோ பேஸ்டல் அவ்வளோவா சூட் ஆகாதோ, எனக்கு பர்சனலாக எனக்கு தான் சூட் ஆகாதோ. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்ல பிரைட் கலர்ஸ் தான் நல்லா இருக்கும் போல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். பட் ஐ ஆல்சோ லைக் பேஸ்டல். எனக்குமே பேஸ்டல் கலர்ஸ் ஐ லைக் இட். பட் பார்க்க நல்லா இருக்கும். சில பேருக்கு போடும்போது ரொம்ப அழகா இருக்கும். நிறைய பேரை நான் பேஸ்டல் கலர்ஸ்ல பார்த்துக்க ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆனா எனக்கு தான் செட் ஆகல போல, நம்ம தான் டல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். பிகாஸ் எவ்ரி ஸ்கின் டோனுக்கு ஒவ்வொரு மாதிரி ஒரு கலர் சூட் ஆகும். ஸோ என்னோட ஸ்கின் டோனுக்கு அது சூட் ஆகாதோ அப்படின்ற மாதிரி தோணும். இப்போ கிரீன் கலர் ஆப்வியஸ்லி இட்ஸ் அ பிரைட் கலர். ஸோ நல்லா இருக்கும் கண்டிப்பா. இப்போ பாத்தீங்கன்னா நாங்க கடைக்குள்ள வந்துட்டோம். கிரீன் கலர் சாரீஸ் தான் தேடிட்டு இருக்கோம். எந்த கிரீன் சௌந்தர்யாக்கு செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த கிரீன் பார்த்துப்போம். நான் சொன்ன மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து எந்த கிரீன் செட் ஆகுதோ அந்த கிரீன் தான் நம்ம வாங்க போறோம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்மளுக்கு எந்த சாரியும் பிடிக்கல. ஸோ எல்லாமே ரேட் அதிகமாக இருக்கு. ஸோ ஒரு சாரி தான் நல்லா இருக்கு, அந்த ஒரு சாரியும் ரேட் நல்லா இருக்குன்னா சூப்பராக இருக்குன்னு மட்டும் கூட இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அந்த ஓரளவுக்கு நல்லா இருக்கிறது கூட எனக்கு ப்ரைஸ் சுத்தமாக பிடிக்கல. ஸோ இப்போ வந்து சரி இப்போ வந்து நம்ம வேற கடைக்கு போகிறோம். வேற கடையில் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் பட்ஜெட்ல கிடைக்கணும். பட்ஜெட்ல கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கணும். எனக்கே செலக்ஷன் தெரியாத, எனக்கே பிடிக்கலன்னா சாரி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துக்கோங்க. நாங்க அடுத்த கடைக்கு வந்துட்டோம். வரமகாலட்சுமிக்கு போனோம். இப்ப வந்து நல்லிக்கு வந்திருக்கோம். ஆமாம், இப்போ நல்லியில வந்து பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில முதல் தடவை ஒரு கடையில பிடிக்கலன்னா இன்னொரு கடைக்கு போறது. எப்பவுமே வந்து ஒரு இடத்துல பிடிக்கலனாலும் சரி அட்ஜஸ்ட் ஆயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்து வாங்கிடுவேன். ஆனா இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கடை பிடிக்கலன்னு இன்னொரு கடைக்கு வருது. சௌந்தர்யா டக்கு செலக்ட் பண்ணுவானா? அங்க எனக்கு பிடிக்காத உடனே சொல்லிட்டேன், வேண்டாம் கிளம்பிடலாம், இல்லை காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு. ஆனா என்கிட்ட செலக்ஷன்லாம் அவ்வளவு சீக்கிரம் முடியாது. சௌந்தர்யா டக்குன்னு செலக்ட் பண்ணிடுவான். என்கிட்ட தான் ரொம்ப லேட்டா. இப்போ இங்க வந்து நம்ம பட்ஜெட்குள்ள பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் கிரீன் கலர்னால அவங்க வந்து கிரீன் கலர் தேடிட்டு இருக்காங்க. இது எல்லாமே காஞ்சிபுரம் சில்க்ங்களா? இது ஏன் சில்க்? ఇది బాగుంది. ఇది మెత్తగా. ఇవి బాగున్నాయి. இதுல கிரீன் இது நல்லா இருக்கு. ఇది బాలేదు. కొంచెం பெரியவங்க கட்டணும். చాలా ట్రెడిషనల్ ఉంది. గ్రీన్ ఇది చూడు. ఈ గ్రీన్ బాగుంది. ఇది எவ்வளவு சார்? இல்ல இந்த மாதிரி ட்ரெடிஷனலா தான் இருக்கு. 6000. இது ரொம்ப டூ டார்க் ஆயிடுச்சு. இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. This is nice.
இதுவும் ஒரே மாதிரி இல்ல. இது கொஞ்சம் டார்க் இது கோல்ட். கொஞ்சம் எது இப்போ இது திருப்புனா இது கொஞ்சம் பார்டர் சின்ன பார்டர். ஆனா இது கொஞ்சம் லைட்டா இருக்கு இதை விட. இல்ல சேம் கலர் தான். இல்ல இது லைட்டா இருக்கு. இதுதான் டார்க்கா இருக்கு. ஒரு பார்டர் சின்னது. இது சின்னது, இது பெருசு. ரொம்ப பெரிய பார்டர் இது. நல்ல பெரிய. இங்க சின்னதா இருக்கு. இது கீழே வரும் போல. அப்போ இது ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு. இது மட்டும் இங்க கீழே. எங்க அத்தைக்கு நான் கம்மியில சாரி வாங்குறேனாலே மூஞ்சி மாத்திப்பாங்க. அவங்களுக்குலாம் நல்ல காசு நிறைய போட்டு வாங்கணும் சாரி. அப்படின்னு இல்லை, என்னோட போட்டோகிராஃபி ஸ்கில்ஸ் காய்ஸ். சார் வேற என்ன மாடல் சாரி இதுல சார் மெட்டீரியல்ல நம்ம போட முடியற மாதிரி கொஞ்சம் இப்படி மெத்தன வேரபிள் டைம்ல சாப்டால பார்த்தேன். அந்த கிரில்ல இல்ல அங்க இந்த மெட்டீரியல் கூட ஓகே சார். இந்த மாதிரி காஸ்ட்லியா தான் பரவாயில்ல, காஸ்ட்லியா பரவாயில்ல. பிரிண்டர் சில்க், மைசூர் சில்க் மேல பாக்குறீங்களா? அஃபோர்டபுளா இருக்குங்களா? நல்லா சாஃப்ட்டா இருக்கு. ஸ்டிஃப் மெட்டீரியல் சாஃப்ட். ஓகே, அப்போ இது எடுத்து வைங்க. மேலயும் பாக்குறோம். இது எடுத்து வைக்கவா? அது எடுத்து வைங்க. எனக்கு தெரிஞ்சது ஓன்லி சாஃப்ட் சில்க் தான். அதனால தான் எல்லா இடத்துலயும் வந்து சாஃப்ட் சில்க்னு கேக்குறோம். செகண்ட் ஃப்ளோரா? இப்போ அவங்க வந்து நான் எங்களுக்கு மெட்டீரியல் மட்டும் சாஃப்டா இருந்த போதும். எனக்கு பட்ஜெட்ல ஓரளவுக்கு பிடிச்சிருக்கிற சாரி கிடைச்சிருக்கா? எஸ், எங்க கிடைச்சிருக்கு? கீழ இருக்கே. அப்ப இப்ப பார்க்க போறது சும்மா பார்க்க போறோம் இன்னும் பெட்டரான சாரீஸ் இருக்கான்னு. அவங்க வந்து சொன்னாங்க இந்த என்ன சாரி மைசூர் சில்கா? என்ன சில்க்? மைசூர் சில்க். மைசூர் சில்க் கூட சாஃப்டா இருக்கும் சொன்னாங்க. சாஃப்டான மெட்டீரியல்ல சாஃப்ட் சில்க் வரும் தெரியுமா? అదేం నిజంగా బాగాలేదే. 13,000 కి నాట్ వర్త్. இவங்களுக்கு எல்லாமே இந்த ரெட் செம்மையா இருக்கு சௌந்தர்யா. ஆனா கிரீன் தான் எடுக்கணும்ல. இந்த கிரீனும் நல்லா இருக்கு. ஆனா இந்த கிரீன் போடக்கூடாது, டார்க் கிரீன் தான் போடணும். நல்லா இருக்கு. ஆமா சாஃப்டா இருக்கு ரொம்ப. நாட் நைஸ். இதெல்லாம் 13,000ங்களா? 6,000 சொன்னாங்க. ஸோ இங்கே மைசூர் சில்கில் வந்து நம்மளுக்கு அவ்வளோ கிராண்டாக இல்லை, கொஞ்சம் நார்மலாக இருக்குது. ஸோ அதனால வந்து நம்ம கீழே பார்த்த சாரியை ஃபஸ்ட்டு பார்த்த சாரி இப்போ வந்து நம்ம வாங்க போகிறோம். நம்ம பார்த்த சுந்தரியம் அந்த ரெட்டு சாரி போகிறோம். நான் கொஞ்சம் அப்படித்தான் கொஞ்சம் இந்த சாரி தான் வாங்க போகிறோம். பிடிச்சிருக்கா? எல்லாருக்குமே பிடிச்சிருக்கா? இது பிளவுஸ் இதுல இருக்கு. இதுல ఓకే కదా? நல்லா இருக்கா? ఓకే ఓకే. నాకు నచ్చదు, కట్టుకునేదాన్ని నీకు నచ్చదు. பிடிக்காதுல. ஓகே சார். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாரி தான் வாங்க போகிறோம். 4,000 rupees saree. I like it and I like the price, I like the color, I like the design. First I look at the price. If I like the price, I look at the color, I look at the model and then I'll decide. வெரி குட் கேர்ள். இந்த மேடம் தொட்டதெல்லாம் தங்கம் தான். ஆமா, நானே தங்கம் போடும்போது தான் பிரைஸே நானே தங்கம். மேடம் பில் போடும்போது தான் பிரைஸே பார்ப்பாங்க. அவங்க தொடுறது எல்லாமே அப்படிலாம் இல்ல கைஸ், காஸ்ட்லியா இருக்கும். அப்படிலாம் இல்ல. ஆனா நான் காஸ்ட்லியா இருந்தா வாங்க மாட்டேன். அவ பார்க்க மாட்டான். சோ வாங்கி மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆமா, அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா வாங்க விடாம வேற என்ன பண்ணுவோம்? காஸ்ட்லியா இருக்கு உனக்கு வேண்டாம் அப்படியா சொல்ல முடியும்? அப்படிதான் சொல்லணும். வாங்கியாச்சு நம்ம. கைஸ் இப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு சாரி டீடைல்டா காட்டுறேன். இப்போ வந்து சாப்பிட்டுட்டு வந்துடுறோம் நாங்க. guys we are back home. so என்ன சாரி வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு இப்போ காட்டுறேன் நானு. இதுதான் அந்த சாரி. கிரீன் கலர், நீங்க சொன்ன கிரீன் கலர் சாரி. நிறைய பேர் சொன்ன கிரீன் கலர் சாரி. ஹியர் இட் இஸ். இதுதான் நம்ம சீமந்தம்க்கு சாரி. என்னோட சீமந்தம். அதான் உன்னோட சீமந்தம்க்கு சாரி. ஹியர் இட் இஸ். இப்படிதான் இருக்கு. அண்ட் இது வந்து கீழே இது நம்ம கீழே கால் கிட்ட வர பார்டர்.
அண்ட் இதுதான் நம்ம இங்க வர பார்டர். இங்க வர பார்டர். அண்ட் ஓவராலா நம்மளுக்கு கலர் இப்படிதான் இருக்கும் எனக்கு போட்டா. சோ இது எந்த டைப், ஓல்டு மாடலா நியூ மாடலா நீங்க தான் கமெண்ட் பண்ணணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதோ அங்க இருக்கிறத விட பெட்டரா இருந்தது, இது ஒண்ணு எடுத்துட்டு வந்துட்டேன். சோ கிரீன் கலர், மெயின் கிரீன் கலர் கிடைச்சிருச்சு. அண்ட் பிளவுஸ் வந்து நான் ஆரி ஒர்க் பண்ண வைக்கலான்னு இருக்கேன். சௌந்தர்யா என்கிட்ட பிளவுஸ் இருக்கு சௌந்தர்யா இதே கலர்ல. பிளவுஸ் வந்து இவங்க இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ அது மேல ஆரி ஒர்க் பண்ண நல்லா இருக்காதனால ஒரு இந்த மாதிரி மெட்டீரியல் சாஃப்ட் சில்க்ல இதே கலர்ல எடுத்துட்டோம்னா நம்ம ஆரி ஒர்க் பண்ண வச்சிடலாம். சோ திஸ் இஸ் த ஃபைனல் லுக் ஆஃப் தி saree. இதை நான் எப்படி டிசைன் பண்ண போறேன், எப்படி நான் இதை ஜுவல்ஸ் செட் பண்ண போறேன்றதும் நான் உங்களுக்கு வீடியோல போடுறேன். Stay tuned. Bye. Bye bye. Ishq you all.